இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமால பல சூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்தவர் தான் நடிகர் சரத்குமார். இன்னைக்கு வரைக்கும் சரத்குமார் அவர்களுக்கு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருந்துட்டு வராங்க. இவர் நடிகரா ஜொலிக்கிறது மட்டும் இல்லாம அரசியல்லையும் ஈடுபட்டுட்டு வராரு. இவரு நடிகை ராதிகா அவர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்றது பலருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பல நடிகர்கள் நடிச்சா ஹீரோவா மட்டும்தான் நடிப்பேன்னு நடிச்சுட்டு வராங்க. ஆனா நடிகர் விஜய் சேதுபதி மாறுபட்ட கதாபாத்திரத்துல நடிச்சு வெற்றி கண்டுட்டு வராரு. அந்த வகையில சரத்குமார் அவர்களும் மாறுபட்ட கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வராரு. கடைசியா சரத்குமார் நடிப்புல வெளியான திரைப்படம் தான் வானம் கொட்டட்டும். இந்த திரைப்படம் ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த நிலையில சரத்குமார் அவர்கள் பல திரைப்படங்கள்ல கமிட் ஆகி வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில சரத்குமார் அவர்கள் தன்னோட சமூக வலைதள பக்கமான ட்விட்டர் பக்கத்துல தன்னுடைய அக்கா கூட இருக்கிற புகைப்படத்தை வெளியிட்டிருக்காரு. தன்னோட அக்காக்கு பிறந்தநாள் அப்படின்றதுனால அவங்களோட புகைப்படத்தை வெளியிட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. தற்பொழுது இந்த புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. இதை பார்த்த ரசிகர்கள் உண்மையாலும் சரத்குமார் அவர்களுக்கு அக்கா தானா அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வராங்க. இந்த நிலையில சரத்குமார் அவர்கள் மணிரத்னம் இயக்கிட்டு வர பொன்னியின் செல்வன் அப்படின்ற திரைப்படத்திலையும் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. மேலும் பிறந்தால் பராசக்தி, அடங்காதே ஆகிய திரைப்படங்களையும் நடிச்சிட்டு இருக்காரு சரத்குமார். சரி, இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.